வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம் சாந்தி மேம். வணக்கம் மேம். இப்போ என்ன டவுட் இருக்கு? நீங்கள் சொன்ன வாமன முத்திரையில் வந்து சில விரல்கள் சேர மாட்டேங்குது, அந்த மாதிரி வருமா? ஆமாம், ஜாயின் பண்ணும்போது சில விரல்கள் வந்து நேராக இல்லாமல் இதாக இருக்குது. ஆமாம், கண்டிப்பாக நம்ம ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ஒன்று விரலோட நுனி சேராது, இல்லை இப்போ நீங்கள் வாமன முதிரை நீங்கள் செஞ்சுருந்தீங்க இல்லையா, அதில் வந்து மற்ற 2 விரல் நீட்டி இருக்க விரல்கள் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கேப்பு விட்டு இருக்கும், அல்லது மடங்கி இருக்கிற மணிக்கு இருக்கும், வளைஞ்சி இருக்கிற மணிக்கு இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு முதிரை செய்கிறப்போ அப்படி தான் இருக்கும். சில முதிரைகளோட விரல் இணைப்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வலி வரப்போ ஸ்டாப் பண்ணிடலாம். நம்ம ஒரு 20 கவுண்டிங் இருந்துக்கலாம். அப்புறம் அந்த முதிரை ப்ராக்டிஸ் பண்ண ஏன்னா முதிரை எல்லாமே ரொம்ப சிம்பிளாக எளிமையான பயிற்சி தான். அதனால தான் வயது வரம்பு இல்லை, எல்லா வயதினரும் செய்யலாம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் கொஞ்சம் ஒரு 3 டேஸ் நம்ம செஞ்சிட்டிங்கனாலே அந்த இது வந்து விரலோட இணைப்பு உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேயா? அதே வாமன முதிரையை திருப்பி செய்யுங்க. இப்போ கிளாஸில் எடுத்த வாமன முதிரையை இப்போ கண்களை மூடி அவங்க வந்து ப்ரீத் வாட்ச் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இந்த வாமன முதிரை செஞ்சாங்க இப்போ கிளாஸில். இப்போ அந்த முதிரைவே நாங்கள் திருப்பி செய்ய சொல்கிறோம். இப்போ கட்டை விரலின் நுனியோடு ஆள்காட்டி விரல் சுண்டு விரல் நுனியை இணைக்கிறாங்க. கண்களை திறந்து பார்த்து கூட இணைச்சிக்கலாம். மோதிர விரலும் நடுவிரலும் நேராக நீட்டி இருக்க வேண்டும். இப்போ அவங்க கேட்ட ஜோதி மேம் கை இப்படி வருதுன்னு தானே கேட்டீங்க. நம்ம ப்ராக்டிக்கலாகவே இப்போ நம்ம யூடியூப்புக்காண்டி செஞ்சு காமிக்கிறோம். அந்த விரலோட நுனியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்திருக்கும். நுனி வந்து இணைப்பு, விரல் நுனியோட இணைப்பு கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சில முதிரைகள் வந்து இப்போ இந்த சாந்தி மேம்க்கு அந்த 2 விரல் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஒரு விரல் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன கொஞ்சோண்டு கேப்பு தான் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் கரெக்டாக வந்திருக்கு. மேம் லெஃப்ட் ஹேண்ட் வந்து மாற்றி வச்சுருக்கீங்க பாருங்கள். ஆள்காட்டி விரல் சுண்டு விரல் நுனியை இணைங்க. மற்ற 2 விரல் நேராக இருக்க வேண்டும். இன்றைக்கி வந்து கிளாஸ் லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு செய்கிறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு முதிரை செய்கிறப்ப இந்த மாதிரி நமக்கு ஃபஸ்ட்டு வருதே கரெக்டாக பண்ணலையே அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். நிறைய முதிரைகள் இவங்க வந்து கிளாஸில் ஏற்கனவே செஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணதுனால பெர்ஃபெக்டாக உங்களுக்கு தெரியும். முதிரை பற்றின டவுட் வந்து நிறையா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க. அது ஒரு வீடியோவாக ரெடி பண்ணிகிட்ருக்கோம், அதையும் நாங்கள் போடுறோம். ஃபஸ்ட்டு வந்து சில முதிரைகள் இந்த மாதிரி தான் இருக்கும், செய்ய செய்ய ப்ராக்டிஸ் ஆயிரும். இந்த முதிரையின் பெயர் வந்து வாமன முதிரை. இது உடல் சூட்டை வந்து சமப்படுத்தும். இந்த முதிரை பைல்ஸ் பிரச்சனையெல்லாம் வராது. நிறைய பலன்கள் இருக்குது. பைல்ஸ் பிரச்சனை வராது. இது மாதிரி நிறைய பெனிஃபிட் கொடுக்குற இந்த வாமன முதிரையை கொஞ்சம் சிரமப்பட்டு கற்றுக்கிட்டோம்னா, கொஞ்சம் சிரமம்னா ஒரு 2 டேஸ்க்கு இந்த கை விரல்களோட இணைப்பு, கை மற்ற விரல்கள் நீட்டி இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு 2 டேஸ் ப்ராக்டிஸில் சரியாயிரும். இப்போ வந்து அவங்க ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டே மற்றொரு இனத்தால் அந்த கை விரல்களை கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரிக்கு வைக்கணும். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் வந்து கைகளை இணைச்சி காமிக்கிறேன். முடிந்த அளவு தம்ப், சுண்டு விரல், ஆள்காட்டி விரல் 3 இணைச்சிருக்கேன். மற்ற 2 விரல்கள் நேராக நீட்டி கொண்டு இருக்க வேண்டும். ஓகே, இந்த மாதிரிக்கு இருக்கணும். இது வந்து டெய்லி காலையிலையும் ஈவினிங் ஒரு 2 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பலங்களும் அதையும் கிடைக்கும், ப்ராக்டிஸ்க்கும் வந்துடும். ஓகேயா? ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாக வாழ்வோம், முதிரை செய்வோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.